Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நான் எடுத்திருக்கிறது வந்து மட்டன் கீமா எடுத்திருக்கேன். மட்டன் கீமாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு. நீங்க வந்து மட்டன் கீமாக்கு பதிலா சிக்கன் கீமா கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா பவுடரு எப்படி வீட்லயே செய்யறது அப்படிங்கறதே ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்க வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியோட அளவுகள் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ குக்கர் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். குக்கர் சூடானோனையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பண்ண போறது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கீமாவை ஆட் பண்ணிக்கலாம். கீமாவை ஆட் பண்ணிட்டு இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கீமாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, கீமாக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா. இந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆகணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கீமா வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா பவுடரும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். கீமா வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமா போதும். அடுப்பை சிம்ல வச்சுட்டு குக்கரை ஒரு 2 சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி பாத்தீங்கன்னா நான் நிறைய தண்ணி ஊத்தல. தண்ணி நிறைய ஊத்துனோம்னாக்கா குழம்பு மாதிரி ஆயிடும். கொஞ்சமா தண்ணி தான் சேர்க்கணும் நாம. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்மளோட கீமா வெந்துகிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அடிக்கனமான ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வரவும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மீதி இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நாம வந்து கீமால ஆட் பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு. அது போக மீதிய இந்த வெங்காயத்துல ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா பவுடர் ஜாஸ்தியா போடக்கூடாது, கொஞ்சமா தான் ஆட் பண்ணணும். நீங்க வெஜிடேரியனா இருந்தா இதுல வந்து வெங்காயத்தோட வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அதெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டு வதக்கி நீங்க ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வைக்க போறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீமா நல்லா வெந்துருச்சு. கீமால கொஞ்சமா தண்ணி இருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லா வத்துறதுக்கு அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் கீமா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இங்க பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. இத வந்து நாம வதக்கி வச்சிருக்க இந்த வெங்காயத்துல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த ஸ்டேஜ்ல நாம ஒரு மேல் மாவு ரெடி பண்ணலாம். நான் ஒரு பாத்திரத்துல கெட்டி தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுல இது கூடவே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 2வது பாலும் 3வது பாலும், இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
மைதா மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா ஊத்தணும், நிறைய ஊத்த வேண்டாம். நைஸா அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன். மிக்ஸில அடிச்சத ஒரு வடியில வடிகட்டிக்கலாம். கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் அப்புறம் காட்டுறேன். இப்ப மாவு பாருங்க எந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பதத்துல இருக்கணும். இது பேரு ஜாலர் கப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹோல் உள்ளதும் இருக்கும், சிலது 3 உள்ளதும் இருக்கும், சிலது 5 ஹோல் உள்ளதும் இருக்கும். இது மாதிரி எல்லா பாத்திர கடையிலையும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா பாட்டில் மூடியில ஹோல்ஸ் போட்டுட்டு கூட நீங்க செய்யலாம். அமேசான்ல கூட இருக்கு. இதுல மாவு ஃபர்ஸ்ட் ஊத்தணும். ஜாலர் கப்ல மாவு ஊத்த முன்னாடி இந்த ஹோல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும் விரல வச்சு. தோசை சட்டி அடுப்புல வச்சு சூடுபடுத்திக்கணும். லேசா எண்ணெய் தேய்ச்சிக்கணும் தோசை சட்டியில. இப்போ இந்த மாவை இதுல ஊத்திக்கலாம். மாவு கரெக்டா பதமா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம அந்த விரலை எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த ஹோல்ஸ் வழியா ஊத்த ஆரம்பிக்கும் பாருங்க. இதுதான் பதம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஹோல்ஸ் உள்ளதுல ஊத்தி காட்டுறேன். ஆன் பண்ணாதீங்க. சட்டி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ஹோலை ஓபன் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நமக்கு பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம். இப்ப இத க்ளோஸ் பண்ணிட்டேன். மீதி மாவை நான் ஊத்தி வச்சிடுறேன். திரும்ப இதுக்கு மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்மளோட ஜாலர் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். ரொம்ப பொரிய விட வேண்டாம். இப்போ நான் 3 ஹோல் உள்ளதுல பண்ண போறேன். 3 ஹோல் இருக்கும்போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஜாலர் அப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுவும் இதையும் எடுத்து அது கூட வச்சிடலாம். இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு வச்சுட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கீமா ஃபில்லிங்க வச்சிடலாம். பண்றீங்களா? இப்போ நம்மளோட கீமா ஃபில்லிங் வச்சாச்சு. ரெண்டு ஜாலர் அப்பம் வச்சிருக்கேன் பாருங்க. இத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இதையும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு முட்டை
அடிச்சு வச்சிருக்கேன். இதுல லேசா உப்புத்தூள் போட்டுக்கோங்க. முட்டைய இந்த மாதிரி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு முட்டை இதுல கொஞ்சமா எடுத்து இது மேல அப்ளை பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஜாலர் அப்பத்துல அங்கங்க ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா நம்ம உள்ளுக்க வச்சிருக்க அந்த கீமா ஃபில்லிங் வெளியே வராம இருக்கிறதுக்கு. இப்போ இந்த மேல் போர்ஷனை தோசை சட்டியில கீழே போடணும். இப்ப நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து முட்டை தடவின மேல் போர்ஷன். இத கீழே போடணும். இப்போ மேல கொஞ்சமா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை லேசா தான் ஆட் பண்ணோம், நிறையலாம் தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. இப்போ ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு, நாம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஜாலர் முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்ப நம்மளோட ஜாலர் முர்த்தபா ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணிக்கலாம். நடுவுல கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க உள்ள ஃபில்லிங்கும் சரி நல்லா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.